இந்த பூமியில நான் வாழுகிற வரையிலையும் எந்த மனுஷனால் வருகிற நிந்தையை என்னிலிருந்து நீக்குவாருங்க கர்த்தர். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஏசாயா புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து, யார் முகங்களில? நம்ம எல்லாருடைய விசுவாச பிள்ளையுடைய முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து தமது, பாருங்க, நம்ம ஜனத்தினால் பட்ட நிந்தையை, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களினால் வந்த நிந்தையை பூமியில இராதபடி முற்றிலும் அதை என்ன பண்ணுவாருங்க கேட்டீங்கன்னா நீக்கி போடுவாருங்க. கரங்களை தட்டுவோம். நம்ம மேல நிந்தைகள் இராதபடி கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? முற்றிலும் நீக்கி போடுவார். சொல்லுங்க, முற்றிலும் நீக்கி போடுவார். ஏன் தெரியுமா? இதை யாரு சொன்னது? பாஸ்டரே சொன்னார். யாரு சொன்னதுங்க? கர்த்தரே இதை என்ன பண்ணாரு? கர்த்தர் சொன்னாருன்னா செய்வாருங்க. இந்த பூமியில நான் வாழுகிற வரையிலையும் எந்த மனுஷனால் வருகிற நிந்தையை என்னிலிருந்து நீக்குவாருங்க கர்த்தர். இதை விசுவாசிக்கிறீங்களா? இதை செய்வார் சொல்லி காத்துருங்க. இதை செய்வார் சொல்லி நம்புங்க. கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணிருக்கிறாரு, இதை செய்வார் சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க? அறிக்கை எடுங்க. பூமியில ஜனங்களினால் வந்த நிந்தையிலிருந்து என்ன பண்ணுவாரு? நீக்கி விடுவார் சொல்லி அப்படி காத்துருங்க. அப்படி காத்திருக்கிறவர்களுடைய நிந்தையை கர்த்தர் நீக்கி விடுவார்.